அண்ணன் சீர்திட்டம் அப்படின்றது. அந்த அண்ணன் சீர்திட்டத்துல மகளிருக்கு 1 சவரன் அப்படின்ற மாதிரி கொடுத்துரு, திருமணம் புதிதாக திருமணம் ஆகக்கூடிய மகளிருக்கு 1 சவரன் தங்கம் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டுல ஒரு சர்வே, ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் திருமணங்கள் நடக்கிறதா சர்வே இருக்கு. இப்ப இந்த 3 லட்சம் திருமணங்கள் அப்படின்னு பார்த்தா கூட அந்த 3 லட்சம் திருமணத்துக்கு நம்ம 1 சவரன் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கிட்டத்தட்ட 2400 கிலோ தங்கம் அரசாங்கத்தால கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதுக்கப்புறம் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். இந்த திட்டத்துல புதிதாக பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மோதிரம் எவ்வளவு அப்படின்றது சொல்லல. ஆனா நம்ம 1 கிராம் அளவுக்கு நம்ம கணக்கு பண்ணுனா கூட சர்வே படி கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 8 லட்சம் குழந்தைகள் பிறகுது. அப்படி பார்த்தா கூட 1 கிராம் அடிப்படையில பார்த்தா கூட கிட்டத்தட்ட 800 கிலோ அளவிற்கு நம்ம தங்கம் தர வேண்டிய தேவை ஏற்படும். ஏற்கனவே ஒரு 2400, அதுக்கப்புறம் ஒரு 800, கிட்டத்தட்ட இந்த 2 திட்டங்களுக்கு மட்டும் 3200 கிலோ தங்கம் தேவைப்படும். இப்போ இத அப்படியே நம்ம மதிப்பீடு செஞ்சு பார்க்கிறோம், ரூபாயில பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5120 கோடி. இந்த 2 திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மட்டும் 5120 கோடி ரூபாய் தேவைப்படும். இந்த 7 திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆண்டுக்கு 10,000 கோடி ரூபாய் தேவைப்படும். 5 ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் வரை செலவாகும் இந்த 7 திட்டங்களுக்கு மட்டும். இன்னும் இருக்கக்கூடிய இதர இலவச திட்டங்கள் இதையெல்லாம் நாம் கணக்கீடு செய்தால் இந்த திட்டங்கள் அனைத்தும் வாக்காளர்களினுடைய வாக்கை குறிவைத்து இந்த திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. வாக்காளர்களுடைய வாழ்வை குறிவைத்து இந்த திட்டங்கள் வகுக்கப்படுவதில்லை. அதிமுக திமுக அவர்கள் என்ன ஏமாற்று வேலையை செய்கிறார்களோ அதே ஏமாற்று வேலையை ஒருபடி மேலே சென்று தாவேகாவினுடைய தற்கூரி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நிதி ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30% ஊழல் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த ஊழலை ஒழிச்சாவே இந்த திட்டங்கள் அனைத்தும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்ட்டு சொல்றாரு. 30% ஊழல் அப்படின்னா தொகை எவ்வளவு தொகை அப்படிங்கிறத இவர் தெளிவா சொல்லவே இல்லை. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்க அப்படின்றதுனால அந்த 30% ஊழல் அப்படின்னுட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏற்கனவே இந்த இந்திய ஒன்றியத்தினுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள், நான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை கொண்டு வருவேன், அது இந்திய மக்களுக்கு வங்கி கணக்கில் வரவு வைப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னமும் அந்த கருப்பு பணத்தை வெளிநாட்டிலேருந்து எடுத்துட்டு வராரு. அவரும் ஊழலை ஒழிச்சுன்னு தான் இருக்கிறாரு. அதே பாணியில நீங்க 30% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊழலை ஒழிப்பீங்க அப்படிங்கிறது ஏற்புடைமையா, எந்த அளவுக்கு ஏற்புடைமையா இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கூடிய வருவாய் ஆதாரத்துக்கான திட்டங்கள் எதுவும் பெரிதாக இவரிடம் இல்லை. அனைத்து திட்டங்களும் இலவச திட்டமாக இருக்குதே தவிர வருவாய் பெருக்கத்துக்கான திட்டங்கள் பெரிதளவுக்கு இல்லை. அதனால் இந்த திட்டங்கள் அனைத்தும் நடைமுறைப்படுத்துவது என்பது சாத்தியம்